ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்து மாவு எப்படி அரைக்கிறதுன்னு. ஒவ்வொரு தானியமாக தண்ணி ஊற்றி கழுவி ஒரு 4 தடவை கழுவிக்குங்க. கழுவி தண்ணி இருத்ததும் துணியில் ஆற வச்சுக்கோங்க. வெயில் இருந்தால் வெயில் ஆற வைங்க, வெயில் இல்லைன்னா வீட்லேயே ஃபேன் காற்றுல ஒரு 4 மணி நேரம் ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு ஒவ்வொரு பொருளாக தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சு ஒவ்வொரு பொருளையும் எடுத்து வச்சுக்கிட்டுங்க. இப்போது இதை வறுக்கிறதுக்கு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரம் கனமாக இருந்தால் தான் அந்த பொருள் நல்லபடியாக பதமாக வறுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரே ஒரு தானியத்தை மட்டும் கழுவி ஆற போடுறேன். இந்த சத்து மாவு குழந்தைங்களுக்கு காலை உணவாக கொடுங்க. இதில் நிறைய டிஷ்ஷு செய்யலாம். குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு இது நல்லா உதவுது. இப்போ கேழ்வரகு காஞ்சிடுச்சு, வாங்க போய் வறுத்துட்டு வரலாம். பாத்திரம் சூடாகணும், ஓவர் தீ வைக்கக்கூடாது. அந்த வெயிலில் காயிற மாதிரி ஒரு பதத்தில் இருக்கிற மாதிரி தீ வச்சுக்கோங்க. கேழ்வரகை பொறுமையாக வருங்க. நான் கேழ்வரகு 1/4 கிலோ, வரகு 1/4 கிலோ. அதே 1 டம்ளர் கேழ்வரகுனா 1 டம்ளர் வரகு. இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த துணி போட்டு ஆற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா பாத்திரம் நல்லா அகலமான தட்டில் போட்டு வறுத்து ஒன்றுன்னா ஆற வச்சுக்கோங்க. இப்போது வரகு இதுவுமே ரொம்ப தீ சிம்மில் வரைக்கும். இது கம்பு. கம்பு ஒரு 50 கிராம் கம்மி பண்ணி போட்டிருக்கேன், 200 கிராம் போட்டிருக்கேன். இந்த கம்பு பொரிஞ்சு வர வரைக்கும் வறுக்காதீங்க. கலர் மாறினதும் எடுத்துருங்க. பொரிஞ்சால் சோளம் மாதிரி ஆகிடும். அடுத்தது வேர்க்கடலை 1/4 கிலோ. நான் சோளம் கஞ்சிக்கு சேர்க்க மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் 1.5 வயசு குழந்த, 2.5 வயசு குழந்த, 4 வயசு குழந்த ஒன்று, 10 வயசு குழந்தைன்னு இருக்காங்க, பேர பேத்திங்க. அவங்க எல்லாருமே வந்தாங்கன்னா காலை உணவாக சத்து மாவு கஞ்சி குடிப்பாங்க. அதனால் சோளம் சேர்க்க மாட்டேன். சோளம் ஜீரணமாகாது குழந்தைங்களுக்கு, ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு. 10 வயசு குழந்தைன்னா பரவாயில்ல, நாங்கள் எங்கள் சின்ன பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்ணும்ல, அதனால் சோளம் சேர்க்கறதில்ல. இது கொள்ளு. கொள்ளு ஒரு 100 கிராம். கொள்ளு அவிச்சு கொடுத்தாலும் குழந்தைங்க சரியாக மென்று சாப்பிட மாட்றாங்க. அதனால் இந்த மாதிரி இட்லி பொடி, இந்த மாதிரி சத்து மாவுலலாம் மிக்ஸ் பண்ணிவிடுவேன் நான் கொள்ளை. அதில் ஒரு 100 கிராம். அடுத்தது நான் சம்பா ரவை போட்டிருக்கேன். முழு ரவை இல்லை, அதாவது கோதுமை இல்லை. உங்ககிட்ட கோதுமை இருந்தால் ரேஷன் கோதுமையோ இல்லை சம்பா கோதுமையோ எது இருக்கோ அது போட்டுக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு ஒரு 1/4 கிலோ. இதுவுமே கலர் மாறுற வரைக்கும் பொறுமையாக வறுத்துக்கணும். இந்த பொருளெலாம் வறுக்கிறதுக்கு கண்டிப்பாக 1 ஹவர் ஆகும். அந்த அளவுக்கு டைம் எடுத்து வருங்க. இது கருப்பு உளுந்து 200 கிராம். எல்லாமே வறுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் மிஷினில் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரணும். தினை அரிசியுமே நாங்கள் வீட்டில் சாதமாக செய்கிறது உண்டு. இட்லி, தோசை எல்லாம் செய்வோம். இந்த தினை அரிசி குழந்தைங்க சாப்பிட மாட்டுறாங்கன்றக்காக நான் இந்த சத்து மாவில் 2 மடங்கு சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். எல்லாம் ஒரு டம்ளர் போட்டுன்னா இது 2 டம்ளர் போட்டிருக்கேன். இப்போ பொட்டுக்கடலை 1/4 கிலோ. இந்த பொட்டுக்கடலையுமே மெதுவாக வருங்க, கருக விடாதீங்க. பாதாம் 50 கிராம், முந்திரி 50 கிராம், ஏலக்காய் 20 கிராம், சுக்கு 20 கிராம். முதல்ல முந்திரியை தனியாக வறுத்துக்குங்க. ஏன்னா இதுக்கு சீக்கிரம் வறுக்கிற குணம் இருக்குது. அதனால் இதை தனியாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாதாம், ஏலக்காய், சுக்கு போட்டு அந்த 3 பொருளையும் தனியாக வறுத்துக்கோங்க. மிஷினில் கொடுக்கும்போது சுக்கோட தோலை நீக்கிட்டு தட்டி பாத்திரத்தில் போட்டு அனுப்புங்க. இதை ஆற வச்சுக்கோங்க. இந்த கஞ்சி சின்ன குழந்தைங்களா இருந்தால் ஒரு 2 டீஸ்பூன் போதுமானதாக இருக்கும்.
உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு செஞ்சிங்கன்னா அதோட அளவு நீங்களே பார்த்துப்பீங்க. இந்த மாவில் கொழுக்கட்டை, இடியாப்பம், அடை இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்களும் சாப்பிட்லாம். பெரியவங்களுக்குமே பாலில் கலந்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சத்து மாவு கஞ்சி ரொம்ப ஆரோக்கியமானது. இதை குழந்தைங்களுக்கு கொடுத்து குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருக்கட்டும். சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.